அதிகரிக்கும் சைபர் குற்றங்களும் அதிலிருந்து தப்பிக்கும் வழிகளும். அவ்வளோதான். சைபர் குற்றங்கிறது இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டா டெஃபினட்டாக. முக்கியமான விஷயம் இது என்ன, சைபர் குற்றம்னா என்ன, இது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம், அவ்வளோதான் விஷயம். நம்ம சின்ன வயசுலலாம் என்ன பண்ணுவோம் நடக்க, அப்பா வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்பாரு. சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 2 நாள் கிட்டவே விட மாட்டார். பக்கத்தில் ஓரத்தில் பாட்டு நின்று இருக்கும், தொட்டு பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யாராவது அண்ணாவை கூப்பிட்டு கொஞ்சம் எப்படி இவனை ப்ராக்டிஸ் பண்ணும்பா, சுந்தர ஸ்ட்ரீட்டிலோ இல்லை மாதவ பெருமாள் கோஸ்ட்லையோ அப்படி ஓடி கூட எங்கள் அண்ணாவும் கூடயே வருவான். கிட்டத்தட்ட 1 மாதம் நடக்குது. 1 மாதம் நடந்த அப்புறம் தான் சரி ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போவார். அப்போ கூட என்ன பண்ணுவார், ஸ்பை மாதிரி ஒரு அண்ணா வந்து பின்னாடி வருவான். ஏன்னா கரெக்டாக போகிறானோ லெஃப்ட்டில் போகிறானோ ரைட்டில் திரும்புறான்னு. ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளையோ பொண்ணோ பேரனோ பேத்தியோ முதல்ல ஃபாரின் போகிறதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிக்கு இல்லை அப்பா அம்மாவுக்கு உணர்ச்சிகரமாக என்ன பண்ணுறாங்க, கடைசியில் கிளம்புறப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை ஒரு ஐபோடோ கொடுத்துட்டு போய்ட்றாங்க. அந்த காலத்தில் சைக்கிள் கொடுத்துட்டு என்ன பண்ணார், அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், இப்போது உடனே எடுத்து அதை விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அதில் எப்படி பண்ணணும், மோர் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பண்ணக்கூடாது, இது தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம, அதனால தான் நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்கோம். என்ன எப்படி அதிகரிக்கிறது, எவ்ரி மினிட் 2 சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ், 2 சைபர் குற்றங்கள் பதிவாகுது. இது அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எவ்ரி மினிட் 2 சைபர் கிரைம்ஸ். அண்ட் லாஸ்ட் மட்டும் போன வருஷம் 36 லட்சம் கோடி. நம்ம இது வந்து நம்பர் பெருசாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, நமக்கு ஒரு 1 லட்சமோ என்னமோ போச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு வலிக்கும். ஒரு 10,000 ரூபா விடுறோன்னு வச்சுக்கோங்க, எப்படி வலிக்கும். இங்கே இருக்க நம்ம எல்லாருமே வந்து உழைச்சி சம்பாதிச்சு அதில் உட்காந்து ஏதோ ரிட்டையர் ஆகிட்டு அதெல்லாம் நம்ம ஜீவனம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 ரூபா போனால் கூட யூஸ்வலாக சொல்லுவாங்க மணிக்கு வேல்யூ இல்லைன்னா, அது ஒத்துக்கவே மாட்டேன். என்ன வேல்யூ இல்லை, கீழே ஒரு 10 ரூபா கீழே விழுந்து எடுக்காமல் இருப்பியா, மணிக்கு நிறைய என்றைக்கும் வேல்யூ உண்டு. ஸோ 36 லட்சம் கோடி சைபர் கிரைமில் போயிருக்கு இவ்வளவும். ஸோ இது வந்து இன்னமும் ஜாஸ்தி ஆகிருக்கு. இது 25 டேட்டா இன்னும் வரல. ஆப்வியஸாக அது நிறைய ஆகிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி யூ ஒன்ட் பிலீவ் இட், அட்லீஸ்ட் ஐ வில் கெட் 1 கால். இப்போ நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ண ஒரு லேடி, கிட்டத்தட்ட இப்போ 65 வயசு எடுத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. சார் ஏபிகே ஃபைல் ஏதோ வந்தது, நான் பாட்டுக்கு அதை தொட்டுட்டேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறது கரெக்ட், நல்லது தான். பட் அது தொடர்றதுக்கு முன்னாடி கேட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். திருப்பி அதுக்கு தான் சில முயற்சிகள். இது ஒன் சச் எஃபர்ட் வந்து இது. ஸோ நம்மளால் ஆனது என்ன பண்ணலான்னு நான் பார்க்குற போது, நான் வந்து இந்த கோவிட் வந்து ரொம்ப நல்ல சௌகரியமாக இருந்தது. கோவிட்டில் எத்தனையோ பயங்கரமான விஷயங்கள் நடந்தது. அதில் பெரிய அட்வான்டேஜ் தான், ஆன்லைனில் சும்மா அவனை வந்து பொழுது போல் எனக்கு நான் அப்புறம் பார்த்தேன். சரி நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் இ-காமர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஆகும்போது அதில் ஃப்ராட் ஆக ஆரம்பித்த போது ஃபஸ்ட்டு உனக்கு கம்ப்யூட்டர் தெரியுமான்னு கேட்டேன். நான் ஒரு போல் மாதிரி ஒன்று வச்சேன் வாட்ஸ்அப்பில். பாதி பேருக்கு மேலே தெரியல. நான் போய் இதை ஆல்ட் டேப் பண்ண, ஆல்ட்டுக்கு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவளை குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லோரும் பிறந்தபோது அதெல்லாம் தெரிஞ்சுன்னு. நான் வந்து பேங்க்கில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மேனேஜர் கூப்பிட்டு என்னப்பா இது என்னமோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா மவுஸ், என்னப்பா இது அப்படின்னாரு. ஸோ எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா கற்றுன்னா வரணும், தப்பு கிடையாது. சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் செஷன் எடுத்த போது 200 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் ஒரு இதை வந்து அப்புறம் 3ஆக பிரித்தேன். OLC 1, 2, 3 பிரித்து 200 பேருக்கும் ஆன்லைனில் ரெகுலர் அட்டன் பண்ணி எக்ஸசைஸ் அவங்களுக்கு கொடுத்து, அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுங்கிறத ஒரு வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன். ஏன்னா நீங்கள் முதல்ல அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும், அப்புறம் தான் ஏன் சரியாக பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக்ஸ் தான் இருக்கும். நான் சொல்லுவேன் என்னுடைய கிளாஸ் ஒன்லி பேசிக்ஸ், எக்ஸ்பர்ட்டுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, நான் பாலபாடம் தான் சொல்லிக் கொடுப்பேன். அந்த மாதிரி சொல்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வந்திருக்கா. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, படித்தவங்க படிக்காதவங்க இல்லை, பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தவெல்லாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம், GM ஆஃப் IT டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாப்புலர் நேஷ்னலைஸ் பேங்க், ஹி ஆல்சோ அட்டெண்டட் செஷன். நான் சொன்னேன், சார் எதுக்கு சார் உங்களுக்குன்னு? உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு என்ன தெரியாதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னாரு. சரி ரைட், உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணால் அது போகிறேன்னு, அது இருந்தாலே போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பண்ணியிருக்கா. இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் இப்போ வெட்னஸ்டே அன்றைக்கி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செஷன் வச்சுருக்கேன். நான் ஆன்லைனில் அப்பப்போ செஷன் வச்சுருக்கேன்.
Everything is free, everything is honorary. We don't need to get money out of it. If you don't lose money, that will be my remuneration. That's what I feel. ஏன்னா ஒரு பெரிய பேங்க்கில் ஜெனரல் மேனேஜர் வந்து ரிட்டையர் ஆனார். ஒரு 10 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணார். ஆன்லைன் ஸ்கேம் 10 லட்ச ரூபா விட்டுருக்காரு. 10 லட்ச ரூபா. ஹி வாஸ் அ ஜெனரல் மேனேஜர் இன் பேங்க். விட்டுட்டு என்னைக்கு முதல் கேள்வி நான் என்றைக்கு ஆச்சுன்னு கேட்டேன். அது வந்து வியாழக்கிழமை ஆச்சுன்னார். இவர் ஃபோன் பண்ணுறது மண்டே. ஆல்மோஸ்ட் போச்சு அது, அவ்வளோதான். பிகாஸ் யுவர் கோல்டன் அவர் இஸ் லாஸ்ட். அது சொல்கிறேன் நான். அந்த மாதிரி தெரியாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கா. இது முதல்ல இந்த அறியாமையை முதல்ல நம்ம போக்கிடலான்னு சொல்கிறது அது ஆரம்பித்தேன். என்னை பொறுத்த மட்டும் அவர் ஏதோ சொன்னார். நான் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். 25 வருஷம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து வாலண்ட் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு எக்ஸவர் டெக்னாலஜிஸில் நான் வந்து அங்கே பிரின்சிபல் கன்சல்டண்ட்டாக சேர்ந்து ஐ வாஸ் ஹெட்டிங் தர் பேங்கிங் டிவிஷன். கம்ப்ளீட் பேங்கிங் அண்ட் டெஸ்டிங் பண்ணேன். அதுக்கப்புறம் 2008 வந்து குவாலிட்டி இதில் போய்ட்டு சைபர் கிரைமில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டுருக்கேன். அதான் விஷயம். என்னுடைய இது தான். என்னுடைய வெப்சைட் அங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணால் அதை போய் பாருங்கள். அதில் என்ன இப்போதைக்கு பொறுத்த மட்டும் நான் பார்த்தேன்னா நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் என்தூசியாஸ்ட், அவ்வளோதான். அவேர்னஸை இது பண்ணணும், பரப்பணும். ரெண்டாவது சீனியர் சிட்டிசன் சப்போர்ட். நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வராங்க ஆன்லைனில் சொல்கிற போது. அதுக்கு தான் நான் தமிழ்லேயே ஆரம்பித்தேன். நிறைய பேருக்கு இந்த இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஆரம்பிச்சது. ஓகே. 30th November every year is being observed as the Cyber Computer Security Day. 30th November. அதுக்கு தான் லாஸ்ட் வீக் வச்சோம். அதை வச்சு தான் வச்சோம். எவ்ரி இயர் ஐ வில் பி அட்ரஸிங் ஒன் செஷன். லாஸ்ட் டைம் நான் ஐ ஹேட் டு கோ டு அவுட் ஆஃப் இந்தியா. அப்பையும் அட்டன் பண்ணோம். இன்னர்வேல் கிளப்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 80 பேர் அட்டன் பண்ணாங்க. எல்லாருமே இன்னர்வேல் கிளப்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி டேன்னு பேர். ஸோ அந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியை நம்ம அப்சர்வ் பண்ணுற போது இதில் பரப்புறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சேஃப்டி, கம்ப்யூட்டர் சேஃப்டியாக கம்ப்யூட்டர் செக்யூரிட்டியாக நமக்கு எப்போவுமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். சேஃப்டிங்கிறது என்னென்னாக்கா we are protecting ourselves from the natural disasters, natural happenings, something that happens without any deliberate intention. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருப்பேன். ஆக்சிடென்டல் ஹார்ம், ஃபயர் சேஃப்டி, ஓகே, ரோட் சேஃப்டி எல்லாம் இருக்குது. செக்யூரிட்டினா இன்டென்ஷனல் ஹார்ம், உங்களை யாரோ அட்டாக் பண்ணுறாங்க, அதுலேருந்து நீங்கள் எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். திஸ் த டிஃப்ரெண்ட். பிகாஸ் நிறைய பேர் இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான். சைபர் சேஃப்டி, சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு. தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் கால் மை செஷன்ஸ் அஸ் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இப்போ ஒரு அலசல் பண்ணலாம். என்னெல்லாம் நமக்கு சைபர் குற்றம்னா என்ன, எப்படி நடக்கிறது. நார்மலாக அதான் நான் யூஸ்வலாக ஒரு எந்த கேஸ் வந்தாலும் நான் முதல்ல அதான் கேட்பேன். என்ன நடந்தது, உங்களை எப்படி எஃபெக்ட் ஆச்சுது, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் இல்லையாங்க, அப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்கிறதான். ஓகே. ஸோ சைபர் கிரைம் தான் என்ன. நார்மல் கிரைமுக்கு சைபர் கிரைம். இன்சிடென்ட்லி இங்கே யாராவது சைபர் கிரைமுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி ஆளாயிருக்காங்களா? சைபர் கிரைமுக்கு உங்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆச்சா உங்களுக்கு? ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, ஃபைன். கிரைம், நார்மல் கிரைமுக்கு சைபர் கிரைமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? லெட் அஸ் பி இன்ட்ராக்டிவ். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தெரிஞ்சு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், அதே மாதிரி நீங்கள் சொல்கிறேன், நான் கேட்டுக்கிறேன். கிரைம், நார்மல் கிரைம்னா தெஃப்ட், ராபரி, தெஃப்ட், வேலை பண்ணுறது, கத்தி காமிச்சது எல்லாமே. என்ன டிஃப்ரென்ஸ் நடக்க இந்த நார்மல் கிரைம் நடக்கிற போது உங்களுக்கு தெரியும் இந்த கிரைம் உங்களை அட்டாக் பண்ணுறான்னு தெரியும். எந்த இடத்துல நாளைக்கு போலீஸ்காரர் வந்து விசாரிச்சா எங்கே உங்களை மடைக்கலான்னு கேட்பான். இல்லை அந்த மந்தவெளி கார்னரில் மடைக்கணும், என்ன போச்சு எல்லாம் தெரிய வரும் உங்களுக்கு. இந்த சைபர் கிரைமில் இது எதுவுமே தெரிய வராது. தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அட்டாக் பண்ணிட்டானே தெரிய வரும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணிருப்பீங்க, அவன் பாட்டுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணியிருப்பான். முக்கியமான விஷயம். ரெண்டாவது, என்ன சைபர் கிரைம் நடக்க இன்டென்ஷனலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணி எனி ஹார்ம், எனி லாஸ் தட் ஹேப்பன்ஸ் டு யூ, தட் இஸ் கால்டு எ சைபர் கிரைம். ஆம் ஐ கிளியர்? எப்போ இருந்தாலும் தயவுசெய்து இன்டரப்ட் பண்ணுங்கள், புரியலன்னா நான் சொல்கிறேன். என்ன டார்கெட் என்ன? அகேன்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஆர் குரூப்ஸ். Cyber crime can happen against you, me, or an organization like Kalyana Association or some bank or any huge, even against a country, it can happen. Okay, but you do not know when it happens. யார் பண்ணுறா, அதுவும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யார் பண்ணுறா,
எங்கேருந்து பண்ணுறானே தெரியாது. பண்ணுறவனை ட்ரேஸ் பண்ணானா இப்போ பார்த்தா அவனுக்கு ஏதாவது ஜெய்ப்பூர்னு இருக்கும், நாளைக்கு பார்த்தா கென்யான்னு காமிக்கும், அடுத்த நிமிஷத்தில் பார்த்தோன்னா கென்யான்னு காமிக்கும். இந்த உன்னை போல் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் கமல் வச்சுருப்பார், நிறைய சிம் கார்டு வச்சுருப்பார். ஸோ தட் இஸ் த டேஞ்சர் பிஹைண்ட் இட். யூ நெவர் நோ. இப்போ நான் சொன்னேனே உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு ஐபேடு வாங்கி கொடுத்துட்டு போய்ட்றீங்க அப்படின்னு, அவளுக்கு இது என்ன நடக்குன்னே தெரியாது. கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, சமத்தா உள்ளுக்குள்ளே போய் பையனோடைய பேரனோடையோ ஸ்கைப்பில் மட்டும் இந்த இதில் மட்டும் பேசிட்டு வருவாங்க. போய் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும், இதை கொஞ்சம் தொட்டு பார்க்கலாமா வேறு இடத்துக்கு போவாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்லோவாக உங்களுடைய டேட்டாவெல்லாம் லீக் பண்ண அப்படி தான் அது ஆரம்பிக்கிறது. ஓகே, ஸோ சைபர் கிரைம்னா a crime that happens using a computer or a network against an individual with an intention to do harm. தெரிஞ்சு பண்ணுறது. So it is not a safety measure, it's a security measure we have to take. ஸோ கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இட் மே நாட் பி விசிபிள். நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன் உங்களுக்கு. What will you do when you receive an SMS about unauthorized debit on your card? Anybody can answer. Just தயவுசெய்து ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டு தப்புங்கிறதே கிடையாது. உங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னு, என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? பேங்க் யார் எடுக்க போகிறாங்க ராத்திரி 10 மணிக்கு? ஹெல்ப்லைன். ஓகே ஃபைன். ஒரு புக் எக்ஸிபிஷன், ஒரு மால் போகிறீங்க, ஒரு புக் எக்ஸிபிஷன் ஆர் மால், யார் இந்த மீட்டிங்கே வரீங்க, ட்ராப் யுவர் கார்டு இப்போல்லாம் போட்டிருப்பாங்க, போடலாமா? எல்லோரும் யூஸ்வலாக இத்தனை காலமாக போட்டிருந்தோம், இப்போ காலம் மாறி போயிடுது இல்லையா, கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ இது கொடுக்கறதுனால நம்ம சொத்தையும் எழுதி வைக்கிற மாதிரி ஆகிடுச்சுப்போம். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து இந்த சைபர் கிரைம்ங்கிறது எப்படி நடந்தது, முன்னாடியெல்லாம் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி வச்சு என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வாசலில் பூட்டிட்டு சந்தோஷமாக இருப்போம். கொஞ்சம் பயமாக இருந்தால் ஒரு டபுள் லாக் ஒன்று போடுவோம். வெளியூருக்கு போனால் என்ன பண்ணுவோம், ஒரு செக்யூரிட்டியை வாசலில் வச்சுட்டு போவோம். மேக்ஸிமம் எல்லாம் பண்ணுவோம், ஒன்றும் ஆகாது. இப்போது இது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன லாக் போட்டாலும், எலக்ட்ரானிக் லாக் போட்டால் கூட அவன் எப்போ அட்டாக் பண்ணுறானோ உங்களுக்கு தெரியல. ஸோ ப்ரிவென்ஷன் நம்ம சைடில் தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சில இதெல்லாம் கொடுத்துருக்கேன். உங்கள் கரிகா வாங்குறீங்க, போய் நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த ஷாப். பில் போடுற போது சார் மொபைல் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை சொல்லாமல் கூடாது, நீங்கள் தான் முடிச்சு பண்ணணும், எனக்கு தெரியாது. ஓகே. E-bill you are doing for your benefit. அதான் சொல்கிறேன் E-bill they are doing for their benefit because they want to save on the paper. They are asking this. So, okay, they have a right to ask, but you have a right to say no and say that அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் இல்லை, நாளைக்கு அந்த ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், அடுத்த போல் நாளைக்கு வந்து நீங்கள் அந்த கடையில் போனால் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபெஸ்டிவல் சீசனுக்காக பொங்கல்னா உடனே கரும்பு வந்திருக்கு உடனே வந்து வாங்குவோன்னு சொல்லி மெசேஜ் வரும். தட் மீன்ஸ் they start interacting with you. This is where you open the gate between you and the person. புரியுதா? உங்கள் கதவை நீங்கள் திறந்து வைக்கிறது இங்கே தான். ஓகே, இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ், இந்த போனஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வாங்கிடுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன், யூ ஆர் ரியலி டச் த பாயிண்ட். ஓகே, அது ஏன்னா நம்ம என்ன சொல்லலாம், இல்லைப்பா நானே ரிமைண்டர் வச்சுக்கிறேன், நீ ரிமைண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிடலாம். கொடுக்கக்கூடாது. இஃப் இட் இஸ் பாசிபிள் டோன்ட் கிவ். எங்க இதை நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் வந்து டெய்லி வந்து என்னோட வீடியோ சேனலில் வந்து நான் என்னோடய வீடியோ போடுறேன். ப்ளீஸ் கிளிக் ஆன் திஸ் லிங்க் டு வியூ த வீடியோன்னு உடனே ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சார், இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணலாமா அப்படின்னு. வெரி ஸ்மார்ட், கரெக்ட். பட் யூ ஹாவ் டு திங்க் வெதர் இட் இஸ் ஒர்த் டூயிங் இட் ஆர் நாட். ஓகே, கல்யாண அசோசியேஷனில் நம்ம நம்பரை கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இது அவன்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவான்னு இது 10 பேருக்கு கொடுப்போம். நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, நம்ம வெளியில் போய் எவ்வளோ கடையில் ஜெராக்ஸ் எடுக்கிறோம், பாஸ்போர்ட்டை ஜெராக்ஸ் எடுக்கிறோம், ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுக்கிறோம். எக்ஸாக்ட்லி. நிறைய இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு காப்பி ஸ்டோர் ஆகுது. திஸ் இஸ் பீயிங் சோல்டு.
இதில் வந்து டார்க் வெப்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு. எஸ் எஸ் சி நம்மளுடைய ஒரே விஷயந்தான், நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டா போகிறோம், வேறு ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்டேருந்து விஷயம் வெளியில் போகாமல் சைபர் கிரைம் உங்களை அட்டாக் பண்ண முடியாது. 100% நான் சொல்கிறேன். அவன் திருப்பி திருப்பி உங்களை கேள்வி தான் கேட்பான். நீங்கள் ஒரு வாட்டி பதில் சொல்லி நோ சொன்னால் கூட போகிறோம். தட் இஸ் ஆல்சோ டேக்கன் எஸ் எ ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு இந்த சார்ட் வேணால் உங்களுக்கு அப்புறம் அனுப்புகிறேன். என்ன விஷயம் என்னன்னதில் வந்து இதெல்லாம் ஒரு இன்சிடென்ட் ஆனால் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இன்டர்நெட் பேங்கிங் நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணுறீங்களா? இன்டர்நெட் பேங்கிங் அதில் போய் லிமிட்லாம் செட் பண்ணுறீங்களா? ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ பண்ண முடியும். ஓகே, இதில் தெரியாத வேறு இருக்காளா, பண்ணாத வேறு இருக்காளா? இன்டர்நெட் பேங்கிங்கில் சப்போஸிங் வந்து யூ கேன் செட் அ லிமிட், இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளோ தான் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. யூ கேன் டூ தட். ஓகே, ஃபைன். இதுதான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ப்ரிவென்டிவ் மெஷர். உங்களுடைய கான்டாக்ட்லெஸ் கார்டு எப்படி, கான்டாக்ட்லெஸ் கார்டு இல்லையா, கார்டை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணாமையே டச் பண்ண இது பண்ண பண்ணலாம். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியுமா? அதுக்குன்னு தனி ஸ்லீவ் இருக்குது, அதை வச்சுக்கணும். கொடியை மட்டும் ஹிப் பாக்கெட்டில் வச்சுக்காமல் மேலே வச்சுருந்தா போதும். ஏன்னா பக்கத்தில் போகிற ஆள் இப்படி சும்மா காமிச்சிட்டு போனால் போதும், உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி 1930 அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? சைபர் கிரைம். முதல்ல யாரோ சொன்னா, சார் எவ்வளோ நம்பர் சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 1930. ஒன்றும் தப்பு இல்லைப்பா, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீ என்ன பண்ணுவேன்? 1930 என்ன ஆகுது? உனக்கு பணம் போகிறது, உனக்கு 7.5 என்ன ஆகுது? 7 என்ன 1930 24 hour clock அப்படி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு யாரோ சொன்னான். ஓகே, உன் பணம் போச்சுன்னா உனக்கு 7.5 தான் இல்லையா? நீ சம்பாதிச்ச பணம் யாரோ எடுத்துன்னு போகிறான், நம்மளா கொடுத்தா தானம் கொடுத்தா அது வேறு விஷயம். அப்படி ஞாபகம் வச்சுக்கண்ணே. அன்னிலே எனக்கே கூட கன்ஃபியூஷன் இல்லை, நான் கிளியராக ஞாபகம் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து மாஸ்க்டு ஆதார்னு தெரியுமா? மாஸ்க்டு ஆதார். ஆமாம், யாராவது ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? இது தாராளமாக அக்செப்ட் பண்ணோம். நோ, ஐ வில் டெல் யூ. I have posted in my YouTube channel. It has to be accepted on par with the original. அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சர்க்குலர் இருக்குது. நான் வந்து அதில் போட்டுட்டு ஹவு டு டவுன்லோட் யுவர் மாஸ்டர் ஆதார்னு போட்டுட்டு கூடவே அந்த சர்க்குலரையும் போட்டிருக்கேன். நான் வந்து அதை வந்து ஏர்போர்ட்டில் காமிச்சிருக்கேன், ஐஆர்சிடிசியில் ட்ராவல் பண்ணுறோம் காமிச்சிருக்கேன். யாருமே இது மட்டும் அப்டேட் பண்ணதில்லை. பண்ணுற போது நீங்கள் சொல்லலாம், இந்த சர்க்குலர் எடுத்து காமிச்சிடலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கான், நீ மாட்டேன்னு சொன்னால் சொல்லு, உன்னோட நேம் போர்டை காமின்னு சொல்லலாம், அப்போவே ஒத்துன்றோம். ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு டூ தட். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எங்கே போனாலும் யார் கேட்டாலும் ஐடி கொடுன்னு உடனே எடுத்து கொடுத்துட்றோம். தட் ஹேஸ் டு பி அவாய்டட். மாஸ்டர் ஆதார் எனக்கு தெரிஞ்சு 90% பீப்புளுக்கு தெரியாது மாஸ்டர் ஆதார்ங்கிறது. எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, கார்டு வச்சுருக்கீங்க. சார் நான் போயிட்டு இப்போ தான் பண்ணேன், போன வாரம் தான் போயிட்டு இருந்தேன். ஐ ஷோ ஒன்லி மாஸ்டர். இல்லை you want ID of only my photo and name and date of birth is also there. Why do you object? Only thing that is masked is your number. And இப்போ கூடிய சீக்கிரம் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு வேறு கார்டு வருது, அதில் யூ கேன் செலக்டிவ்லி ஹைடு வாட் எவர் யூ வாண்ட் ஆர் செலக்டிவ்லி ஷோ வாட் எவர் யூ வாண்ட். நெக்ஸ்ட் வீக் இப்போ December 1 ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் ஆச்சா என்னன்னு தெரியல, வருது. பட் தே ஹாவ் டு அக்செப்ட் இட், தே கேனாட் சே நோ. மாஸ்க் போட்மேன் எடுக்க சொல்லுவோம், பிகாஸ் அதில் ஒரு QR கோட் இருக்கு இல்லையா? இஃப் தே வாண்ட் தே கேன் டேக் ஆல் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் தட். சரி, கவர்மெண்ட் வந்து சும்மா ஒன்று மாஸ்க் பண்ணி கொடுக்கல. உன்ன மேலே சஸ்பிஷன் வந்தானக்க வருது, SIR ஃப்ராட் வருது. பாஸ்வேர்டு எல்லோரும் வச்சுருப்பீங்க இல்லையா? எனக்கு ஒரு சின்ன கேள்வி, யார் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? ஐ எம் கியூரியஸ். 3, 4 அந்த மாதிரி பாஸ்வேர்டு சொல்லாதீங்க. ஹவு மெனி கேரக்டர்ஸ்? 4. ஓகே, ஃபைன். we will see which is good or which is bad. ஓகே, ஃபைன். கார்டு எப்படி
திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது, எப்படி பிளாக் பண்ணணும்னு தெரியுமா? உங்கள் பேங்க்கோட எமர்ஜென்சி நம்பர் கையில் வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. அதுதான் ப்ராப்ளம். பிகாஸ் ஒன்ஸ் சைபர் கிரைம் ஆச்சுன்னாக்க மேட்ரு ஆஃப் மினிட்ஸில் எல்லாமே போயிடும். உங்கள் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா இருக்கும், டக்குன்னு பார்த்தா 49,000 போயிட்டே இருக்கும். ஒரு 10 டெபிட் வரும். பிஃபோர் யூ ரியலைஸ், அந்த ஷாக்லேருந்து நீங்கள் வெளில வரதுக்குள்ளே பேலன்ஸ் 5 ரூபாய்க்கு வந்துடும். நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தால் 5 ரூபா இல்லைன்னா 1 ரூபா 0 கூட வரும். 0 பேலன்ஸ் இருந்தானக்கு. அதான் அவ்வளோதான். I know. We are all in the same boat, because I don't deny anything, because I experienced everything there. I am going to share my experiences here. Multi-factor authentication கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? மல்டி-ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்களுடைய ஜிமெயிலுக்கு, வாட்ஸ்அப்புக்கு, இன்டர்நெட் பேங்கிங்க்கு எல்லாத்துக்கும் நம்ம பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்கள் பாஸ்வேர்டு யாருக்கா தெரிஞ்சனா அவங்க ஆக்சஸ் பண்ணிடலாமா? ஆக்சஸ் பண்ணிடல. இப்போ எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணு பேர் என்ன, இல்லை உங்கள் பெட் டாக் பேர் என்ன, அப்புறம் உங்களோட இயர் ஆஃப் பர்த்னு தெரிய வந்துடுது. உள்ளே பூந்துடலாமா? தட் மீன்ஸ் தட் இஸ் அனதர் ஃபேக்டர். ஸோ அது எம்ப்ளாய் பண்ணியிருக்கீங்களா யாராவது? மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுன்னா only your account number, your ID is not sufficient, your password is not sufficient, you need one more OTP, or you can even have your iris. Yeah, that is அது வந்து பேங்க்கில் கம்பல்சரியாக பண்ணிடுறாங்க. ஜிமெயிலுக்கு, வாட்ஸ்அப்புக்கு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, தீஸ் ஆர் ஆல் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். சிலதெல்லாம் ரியாக்டிவ். யூ ஷுட் நோ இஃப் அ கிரைம் ஹேப்பன்ஸ் ஹவு டு ரியாக்ட். அண்ட் அடுத்த கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போனோன்னாக்க இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னு பார்க்கணும். இந்த ஒரு 20 பாயிண்ட் நீங்கள் கொஞ்சம் டாப் ஆஃப் இருந்தனாக்க ஓரளவு சேஃபாக ஃபீல் பண்ணலாம். நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இதில் யாருமே சேஃப் கிடையாது. நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். டச்வுட் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரல. ஆனால் அடுத்த 1 ஹவரில் வராதுன்னு சொல்கிறதுக்கு கேரண்டி கிடையாது யாருமே. ஏன்னா அது இட் இஸ் எவால்விங். நம்மளை விட ஜாஸ்தி ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. சொல்லக்கூடாது, போலீஸை விட இன்னும் ஹை எக்ஸ்பெண்டாக இருக்காங்க. இந்த ஜந்தாரான ஒரு இது இருக்குது, ஒரு இடம் இருக்குது நார்த்தில். அங்கே ஒரு ஸ்கூலே நடத்துகிறாங்க எப்படி சைபர் கிரைம் பண்ணணுன்னு. அதை பற்றி ஒரு வெப் சீரிஸ் கூட வந்திருக்கு, எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைன். அது வந்து சாஃப்ட்வேரில் பில்டு, அதாவது கீழே வரது வந்து அதில் டச் பண்ணாலும் அது போய்டுறது. பட் யூ கேன் சூஸ் டு கீன் ஆன் யுவர் ஓன். யூ நீட் நாட், ஐ டோன்ட் திங்க் ஸோ, பிகாஸ் இட் இஸ் இன்பில்ட் இன் டு த சாஃப்ட்வேர். அதனால தான் ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் அது இருக்குது. ஆமாம். ஓஎஸ் தாராளமாக பண்ணும். ஐ ஹவ் given a video as to what is multi-factor authentication, how you have to do it for your mail account, how you have to do it for your WhatsApp account, whether you are having an iPhone or an Android. எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 125 வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் என்னோடதில். ஓகே, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நான் பண்ணியிருக்கேன். ஒன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் சம் டேக் அவே. இன்றைக்கி நீங்கள் வந்தேன்னாக்கா இங்கேருந்து போகிற போது யூ ஷுட் ஹேவ் சம் டேக் அவே, அதர்வைஸ் யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம், ரைட்? ஓகே, இப்போது நம்மளை சுற்றி க்ரைம் நடக்குன்னு தெரிஞ்சுட்டோம். எப்படி நடக்குது என்னென்னு ஒரு டாப் ஆஃப் த க்ரைம் ஒரு 2-3 பார்க்கலாம். எப்படி நடந்தது, இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். ஃபிஷிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அநேகமாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நார்மல் ஃபிஷிங் மாதிரி, நார்மல் ஃபிஷிங்கில் ஒரு தூண்டில் போட்டு அது முனையில் ஏதாவது ஒரு புழு வச்சுட்டு எந்த மீனாவது வருமானு பார்த்துட்டு இருப்போம். இதில் நம்ம தான் மீன். ஓகே, இதுக்கு நம்ம தான் மீன். ஸோ இப்போ நிறைய பாப்புலர் நடக்குது. நீங்கள் ஜாஸ்தி அங்கே படிக்க முடியாது, நான் படிக்க வேணாம், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆன்லைன் பர்ச்சேஸ் ஃப்ராட். ஒரு லேடிக்கு வந்து பால் வாங்கிறதுக்கு ஆன்லைனில், அதான் காலத்தின் கொடுமை இது, வேறு ஒன்றும் இல்லை. முன்னாடிலாம் கையில் சொம்பு எடுத்துன்னு போவோம். இப்போ வந்து ஆன்லைனில் பால் பண்ணி, அது கூட வேணான்னு ஆன்லைனில் ஸ்விக்கியில் போட்டு காஃபியே குடிச்சிடணும். வாயில் ஒன்று தான் ஊற்றலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை.
அதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ சோம்பேறித்தனப்படுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம கிரிமினல் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட லூப் ஹோலை தெரிஞ்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நான் ஆன்லைனில் மில்க் சேல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். சரின்னு வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கான். அனுப்பிச்ச உடனே அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபா. இதில் முக்கியமான ஒன்று நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் பென்ஷன் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, இல்லை டெபாசிட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் வரும். அந்த அதை எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, அதை வெளியில் கொடுக்காதீங்க. இப்போ எல்லா பேங்க்லேயும் எவ்வளோ அக்கௌண்ட் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு டம்மி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஃபுல்லாக அதில் மினிமம் பேலன்ஸ் 5000 ரூபா நம்ம வச்சுருப்போம், அதை வச்சுக்கோங்க. தட் இஸ் யுவர் எக்ஸ்பெண்டபிள் அமௌண்ட் அதில் வச்சுக்கோங்க. பாக்கி எக்ஸ்போஸ் பண்ணாங்க. மிஞ்சி போய் அந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணால் அந்த 5000 ரூபா தூக்கின்னு போட்டோம், அது வேறு விஷயம். 18 லட்சம் ரூபா. ஸோ அங்கே ஒரு ஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்களேன். ஏன் சொல்லுங்க. ஓஎஸ் யாரு பண்ணலாம் சார்? ஓகே ஃபைன். இல்லை வச்சுக்கோ, நீ ஒன்று வச்சுக்கோ. பட் அதில் இருக்கிற பேலன்ஸ் மட்டும் தான் உனக்கு எக்ஸ்போஸ் ஆகும், பாக்கி இன்னொரு அக்கௌண்ட் எக்ஸ்போஸ் ஆகாது. தேவையில்லாமல் வச்சுக்கோ. அப்படியே ஒன்று நம்மளுக்கு மட்டும் தெரியும், அது அவ்வளோதான் விஷயம். சரி, 2 விஷயம் இருக்குது. ஒன்று அக்கௌண்ட் தனியாக வச்சுக்கோங்க, இன்னொன்று டம்மியாக ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. இஃப் யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட் அபவுட் இட், டோன்ட் எக்ஸ்போஸ் தட் ஃபோன் நம்பர். ஐ ஹாவ் அ ஆண்ட்ராய்ட் ஃபோன் வித் அ BSNL account which I this one renew for 107 rupees every month because I don't use anything there barring this bank transaction only. Only bank knows. If something happens to my bank account, I know who the culprit is. There is a bank or their officials. Okay, so நீங்கள் உங்களுக்கு சுற்றி நீங்களாக போட்டுக்கக்கூடிய மதில் சுவர் தான் அதெல்லாம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் இந்த மேடம் என்ன தப்பு? சரி, ஓகே, இதில் ஒரு அடுத்தது இதே மாதிரி ஹைதராபாத்தில் ஒரு லேடி KYC அப்டேட் பண்ணுறேன். இப்போ தான் KYC அப்டேட் எல்லா இடத்துலையும் வந்துடுத்து. பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, KYC பேங்க். என்னடா அப்டேட் பண்ணோம்? நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் மேடம், நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிடலாம். பண்ணினோடனே பார்த்தோன்னாக்கா சென்டர் லிங்க் என்டர்ட் த கார்டு டீட்டெயில்ஸ் 1.7 lakhs போயிடுது. எங்கே தப்பு பண்ணுறாங்க இவங்க? யார் என்னன்னே கேட்குறதில்ல. நமக்கு புராண காலத்துலேருந்தே இது இருக்குது. நான் இந்த இடம் இவரெல்லாம் நம்ம இப்போ தான் டாக்டர் வெங்கடேஷ் பேசியிருக்காரு. ஓகே, பெரிய பெரிய மகான்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் நம்ம பாகவத சப்தாவில் நடந்திருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வால்மீகி ராமாயணம் படிக்கிற போது ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் திஸ். சீத்தை முதல்ல ராவணன் கபட சன்னியாசியை வந்தபோது உடனே அந்த ஒரு நல்ல உள்ளம், அந்த காலத்தில் இருக்கிற உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லி வர வச்சு எல்லாம் ஆச்சமனம் பாத்தியம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டான். இது முடிஞ்சு போச்சு, தூக்கின்னு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்கே போய் அசோகவனத்தில் வந்த உடனே பிரம்மா இந்திரனை அனுப்புகிறார். நான் அது வால்மீகி ராமாயணத்தில் படித்தது, எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது, படித்தது சொல்கிறேன் உங்களுக்கு. பிரம்மா இந்திரனை அனுப்பி சீதை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதுக்காக நீ போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டு வா. இதை பண்ணானாக்கா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு இது சாப்பிட்டானாக்கா 15 வருஷத்துக்கு பசியே எடுக்காதுன்னு சொல்கிறேன். இந்திரன் போகிறார். வேறு வேஷத்தில் போகிறோன்னு கேட்டார். சீதை கேட்ட முதல் கேள்வி, நீ தான் இந்திரனுங்கிறதுக்கு என்ன சாட்சி? ஒன்ஸ் பிட்டன்ஸ் ட்வைஸ் ஷை, ரைட்? ஒரு வாட்டி ஆயிடுத்து, ஒரு வாட்டி நம்பி ஒரு ஆளை உள்ளே விட்டுட்டு என்ன ஆச்சுன்னு தெரியும். இவங்க பண்ண தப்பு அதே தானே. இங்கே யார் என்னன்னே தெரியாது, யாருக்கோ உன்னுடைய KYC டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்க. நீ IT இன்ஜினியர் ஃபால்ஸ் ப்ளே டு APK ரொம்ப சாதாரணமாக நடக்கிறது. APK ஃபைல்னால் ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட்டுன்னு பேர். ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபைல். நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டவுடனே அந்த ஃபைல் உங்களோட டிவைஸில் இறங்கிடும். மொபைலோ லேப்டாப்போ ஐபேடோ எதுவோ. அது என்ன பண்ணும்? இப்போ 3 விதமான வந்திருக்குது. ஒன்று, முதல்ல உங்களோட டேட்டாவை எடுத்து சொல்லிவிடும், அந்த கிரிமினல்கிட்ட சொல்லிவிடும். ரெண்டாவது, உள்ளுக்குள்ளேயே உட்காந்து இன்னும் நீ போக போக நாளைக்கு எங்கே பண்ணுற, நாளைக்கு என்ன, இன்றைக்கி நீ பேங்க் அக்கௌண்ட்டே பண்ண மாட்டேன், அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நாளைக்கு ஜிமெயிலுக்கு போவேன். ஸோ இந்த ஆளோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு தான், இதை எடுத்துக்கோ. இதான் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ஒரு ஜிமெயிலாம் இல்லை, முதல்ல பேங்க் அக்கௌண்ட். பேங்க்கை தொட்டால் லிக்விட் கேஷ் ஃபஸ்ட்டு. ஓகே, அதனால் இந்த APK ஃபைலுக்கு இப்போ எல்லாம் வருது. இப்போ பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். இப்போ நவம்பரில் இப்போ ஒரு புதுசாக ஃப்ராடு லைஃப் சர்டிஃபிகேட்டை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ண ஒரு APK ஃபைல். இப்போ நான் கிளம்பி வருவோம், லேடி ஃபோன் பண்ணி நான் APK ஃபைல் என்ன பண்ணுறது, உடனே பிளாக் பண்ணு. ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியணும். ஹவு குவிக்லி யூ ரியாக்ட், இதுதான் முக்கியம்.